கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்று உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய நாடகம் ஒன்று அரங்கேறியது. நாடகம்ங்கிறது அது பொய் அப்படிங்கிறதுல சொல்லலை. அதில் அவ்வளோ ஆக்ஷன் இருந்தது. ஒரு சினிமான்னு கூட வைத்துக்கொள்ளுங்களேன். நேற்றைக்கு என்னெல்லாம் நடந்தது? நேற்றைக்கு ஒரு காணொலியை நம்ம வெளியிட்டப்ப அதோடைய பின்னணி, அதை சட்டத்தின்படி எப்படி பார்க்க வேண்டும், அதெல்லாம் சொல்லிட்டு அந்த நிமிடம் அதை நம்ம அந்த காணொலியை முடிக்கும் பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன பண்ண போகிறாங்கங்கிறது கூட அந்த சமயத்தில் தெரியாமல் இருந்தது. ஒரு நாள் கடந்து இன்னைக்கு நமக்கு முழுமையான தகவல். நேற்று முழுவதும் என்ன நடந்ததுங்கிறது எல்லா பத்திரிகைகளும் வெளியிட்டு விட்டன. ஒரு 4-5 பத்திரிகைகளை படித்து விட்டேன். தொகுப்பாக நம்ம அதில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரியாக 10:30 மணிக்கு அவர் நேற்று கைது செய்யப்பட்டார். இது பின்னணி உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டியதில்லை. காவிரி நதிநீர் தொடர்பான ஒரு நீண்ட ஒரு உரை அந்த பேசும் பொழுது அவர் தெரிவித்த சில இரட்டை அர்த்த கருத்துகள். அதன் காரணமாக என்ன நடந்ததுன்னா, தாவேகாவுடைய மகளிர் அணி சார்பில் தஞ்சாவூர் டவுன் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அவங்க உடனடியாகவே புகார் கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் 9 பிரிவுகளின் கீழ் உதயநிதிக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதோடைய எஃப்ஐஆர் காப்பி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் 1-2 செக்ஷன் அக்செப்டபிள். ஆனால் சும்மா இதையும் சேர்த்து போடு, அதையும் சேர்த்து போடு, இந்த இன்னொன்று வச்சுக்கோ அப்படின்ட்டு சகட்டு மேனிக்கு ஒரு 7 செக்ஷன் இஷ்டத்துக்கு அதிகமாக போட்டிருக்காங்க. ஒரு 2-3 தான் அதில் எஃபெக்டிவ். அதுலேயே ஒன்று அவங்க போடலை, 2 தான் அவங்க கொடுத்துருக்கிற அந்த 9ல் நிற்கக்கூடியது. இதை அடுத்து தஞ்சாவூர் போலீசார் நேற்று காலை 7 மணி அளவில் சென்னை போலீசாரின் உதவியுடன் நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலின் இல்லத்துக்கு சென்றனர். இப்போ பெரிய போலீஸ் குவிப்பு உதயநிதி ஸ்டாலினுடைய நீலாங்கரை இல்லத்தை சுற்றி ஏற்பட்டது. அங்கே பயங்கரமான போலீஸ் பாதுகாப்பு. அதுக்குள்ள தொண்டர்கள் குவிஞ்சிட்டாங்க. முக்கியப்பட்டவர்கள் பலரும் அங்கே போயிட்டாங்க. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தொழிலதிபர் சபரீசன், MK ஸ்டாலினுடைய மருமகன், கட்சியின் சட்டத்துறை நிர்வாகிகள், இவங்க எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. பலர் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. உதயநிதியுடைய மனைவி கிருத்திகாவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கே போயிட்டாரு. அவங்க இவங்க கைது செய்ய வந்திருக்கோம் அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாது, நாங்கள் மறுக்கிறோம், எங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் வந்தால் தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதுவரை நீங்கள் காத்திருங்கள் அப்படின்ட்டு. இதற்கிடையில் ரொம்ப விரைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கைதுக்கு எதிராக ஒரு மனு போடப்பட்டது. இதெல்லாம் பேரலாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம 1 by 1 கடைசியாக வருவோம் உயர்நீதிமன்றத்துக்கு. மிகப்பெரிய வாக்குவாதம். அதற்கு பிறகு விசாரணைக்கு தான் அழைத்து செல்ல போகிறோம்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க இல்லை, கைது செய்கிறோம், கைது செய்து விசாரணைக்கு அழைத்து செல்கிறோம். 10:30 மணிக்கு உதயநிதி ஸ்டாலினை அவருடைய வேனில் ஏற்றி அங்கேருந்து தஞ்சாவூரை நோக்கி, ஏன்னா தஞ்சாவூர் ப்ரெசிங்க்டில் நடந்திருக்கு, அது சுற்றியுள்ள பகுதியில் நடந்திருக்கு. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. புகார் அங்கே தான் வந்திருக்கு, அங்கே தான் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வண்டியை போகிறதுக்கு திமுகவினர் தொண்டர்கள் விடலை. அவங்க கோஷம் போட்டாங்க. அதனால் தடியடி நடத்தப்பட்டது. சில இடங்களில் மறியல் பல்வேறு இடங்களில் நடந்தது. பல இடங்களில் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடியதுலேருந்து ஒரு சில பகுதிகளில் தாவேகாவை சேர்ந்தவர்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடினர். இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்தவர்கள் மிக கடுமையாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த பக்கமாக போகிற வண்டிகள் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளினதும் சில இடங்களில் நடந்தது. வழியை விடுங்கடா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தன், அவன் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை, அதை எப்படிடா நீ எங்கள் தலைவனை கைது பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹெல்மெட் போட்டிருக்கிற ஒருத்தனுக்கு போட்டு முத்தினாங்க, பைக்கில் போகிறவனுக்கு. இதெல்லாம் அராஜகம், அது ஆப்வியஸ் அராஜகம். இப்படி இந்த மாதிரி போராடின ஒரு 2000 பேரை போலீஸார் கைது செய்து, போலீஸாரும் பலரை தடியடி மூலம் அடித்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு சில பேர் பேசினாங்க, இந்த மாதிரிங்க நாங்கள் எங்கள் தலைவருக்கு ஒன்றுன்ட்டு போராட வந்தவங்க எங்களை போட்டு அடியடின்னு அடிச்சுட்டாங்க அப்படின்னு திமுக தொண்டர்கள் சிலர் சொல்வதையும் பார்க்க முடிந்தது. தாவேகாவினரும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். நம்ம சொன்ன மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு கடற்கரை சாலை, பரங்கிமலை பகுதி, இந்த மாதிரியான இடங்கள்லாம் தாவேகா ஸ்ட்ராங் ஹோல்டெல்லாம் அவங்களும் போராட்டத்தில் இருந்தாங்க. நேற்றைக்கு நான் சாலை மார்க்கமாக கொஞ்சம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. வழியில் பெரிதாக பிரச்சனை எதுவும் இல்லை. அண்ணா சாலையில் திமுகவுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் பதட்டம் இருந்தது என்று கேள்விப்பட்டேன். நான் அந்த பக்கமாக வரல. நான் சென்ற பக்கத்தில் இயல்பு வாழ்க்கை சென்னையில் பெருமளவு ஒரு பாதிப்பும் இல்லை. பலர் தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் போய் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இப்படி பல்வேறு இடங்களில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இவரை வந்து தஞ்சாவூருக்கு அழைச்சிக்கிட்டு போகும்பொழுது திருச்சி வழியாக அழைத்து சென்றவர்கள் தஞ்சாவூர் போகாமல் நடுவில் வந்து செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு, ஏன்னா தஞ்சாவூரில் காவல் நிலையத்துக்கு முன்னாடி பயங்கரமாக கூட்டம் குவிந்திருக்கும் அப்படிங்கிறதுனால டைரக்ஷனை மாற்றி வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இடம் இருக்குது, அதே இடத்துல தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது இல்லை. அங்கே தான் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு செங்கிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அவரை அழைத்து சென்றனர். ஆனால் இவர் இறங்க மறுத்துட்டார். வண்டியிலேயே உட்காந்துட்டு நான் இறங்க மாட்டேன், என்னுடைய வழக்கறிஞர்கள் வந்து என் கூட இருந்தால்தான் நான் வந்து உங்களோட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தார். ஏன்னா திமுக வழக்கறிஞர்கள் எதிர்பார்த்தது அவர் தஞ்சாவூரில் ஒரு காவல் நிலையத்துக்கு கொண்டு போவார்கள் என்று. அப்போ இடம் மாறினதுனால அவர்களுக்கு அந்த தகவல் போய் அவர்கள் செங்கிப்பட்டிக்கு வர வேண்டியிருந்தது. வந்ததுக்கு பிறகு இந்த விசாரணை நடந்தது. விசாரணையில் தஞ்சாவூர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சுந்தரவதனம், தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் மணிகண்டன், இதில் மணிகண்டன் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருங்கிற பேரில் வருவார், அவர் தான் விசாரணை செய்தார். ஒரு கேள்வி பதில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கேள்விகள், அதற்கான பதில் எல்லாம் முடிச்சுட்டு 8:15 மணிக்கு ஸ்டேஷன் பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, மேஜிஸ்ட்ரேட்டிடம் போய் நிறுத்தி இவருக்கு ஜுடிஷியல் ரிமாண்டுன்னு கேட்காம, அது உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்ததுங்கிறத அடுத்து பார்த்துருவோம். அவருக்கு வந்து ஸ்டேஷன் பெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேயே பெயில் கொடுத்துட்டாங்க. அவர் அங்கிருந்து கிளம்பி நேராக சென்னை வரப்போகிறாரு. அப்போ என்ன பேசினாருங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு கட்டு நேராக காலையில் உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கைது கூடாது என்று உதயநிதி சார்பில் ஒரு மனு, கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இங்கே அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதியான இளந்திரையன் வந்து இதை மதியம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதற்குள்ளேயே அவங்க 10:30க்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மதியம் விசாரணைக்கு வந்த பொழுது இதற்கு தமிழக தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அவர் எழுந்து, விஜயநாராயண் அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எங்களுடைய நோக்கம் அவரை எப்படியும் இதில் கொண்டு போய் நிறுத்துறது இல்லை, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தி அவருக்கு ஜுடிஷியல் ரிமாண்ட் நீதிமன்ற காவல் வாங்கி தருவது அல்ல, விசாரணை செய்ததுக்கு பிறகு நாங்கள் அவரை விடுவிக்கத்தான் போகிறோம், எனவே முன்ஜாமீன் என்று இங்க ஒரு வழக்கு நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை சொன்னார். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இளந்திரையன், இங்க விசாரணை முடிந்ததும் போலீசார் இன்றே அவரை விடுவிக்க வேண்டும், உதயநிதி ஸ்டாலினும் போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இன்னொரு சாராருடைய கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா, இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர், அதுல உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இந்த கைது நாடகம். ஆனால் சரியாக பட்ஜெட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னால, 2 நாளைக்கு முன்னால மாலை நேரத்தில் தஞ்சாவூரில் இவர் இரட்டை அர்த்தம் துணிக்கும்படி பேசுவார் அப்படிங்கிறது வந்து காவல்துறையினருக்கும் மாநில அரசுக்கும் தாவேகா தலைமையிலான மாநில அரசுக்கும் எப்படி தெரிந்திருக்கும்? அவர் என்ன பேச போகிறாருங்கிறது யாருக்குமே தெரிந்திருக்காது. சரி, ஸோ அவரை விட்டுட்டாங்க. விட்டவர் வந்து அங்கிருந்து கிளம்பி வராரு, திருச்சி விமான நிலையத்துக்கு போகிறார். செங்கிப்பட்டியிலிருந்து அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு போய் அங்கிருந்து சென்னைக்கு வரணும். அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னா, நான் ரெட்டை அர்த்தம்லாம் பேசலைங்க, ஒரே அர்த்தத்தில் தான் பேசினேன் அப்படிங்கிறாரு. அது எந்த அர்த்தம் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. ஒரு அர்த்தம் தான், ரெட்டை அர்த்தம்னா இதுவாகவோ அதுவாகவோ அப்படின்லாம் இல்லை, ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு தெளிவாக. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து, நான் வந்து பெண்களுக்கெல்லாம் எதிராக நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே வந்து ஒரு இன்னசென்ட்டான விஷயமாக அதை சொல்கிறாரு. அது என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க, எனக்கு திருமணமாகி மனைவி, ஒரு பெண் குழந்தை, தங்கை, இவங்கெல்லாம் இருக்காங்க, தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தாய்மாரையும் எனது தாயாக தங்கையாக நினைக்கிறேன். சரிங்க, அப்போ உங்கள் கூட்டம் வந்து பிரபலமான நடிகை ஒருவருடைய பெயரை சொல்கிறது, அனைவரையும் தாயாகவும் தங்கையாகவும் நினைப்பவர், நீங்கள் அடுத்து பேசுகிறதெல்லாம் விட்டுருவோம், இந்த மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுன்னு கூட்டத்தாரை பார்த்து தானே சொல்ல வேண்டும். எல்லாரையும் தாயாகவும் தங்கையாகவும் நினைப்பவர் அப்படியா செஞ்சார்? இது மாதிரி இவர் வந்து இதற்கு முன்னாடியும் பல இடங்கள்ல இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு கூட்டத்தை பார்த்து சொல்லும் பொழுது, கூட்டத்துக்கு நீங்கள் கொடுக்குற சிக்னல் அப்படி தாண்டா சொன்னேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் தானே அவர் பேசுகிறாரு. அதனால் இப்படியெல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது. ஆனால் இதை வந்து ப்ராசிக்யூட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் வலு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஸ்ட்ரெச் பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி அது நிற்காமல் போகிறதுக்கு வந்து இவரே பளிச்சுன்னு சில விஷயங்களை, வார்த்தைகளை பயன்படுத்தலை அந்த இடத்துல. அது இரட்டை அர்த்தம் துணிக்கும் அப்படிங்கும்போது எப்படி இரட்டை அர்த்தம் துணிக்கும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்?
அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, வாயில் விரல வச்சா கூட எனக்கு கடிக்க தெரியாது என்று ஒருவர் சொன்னால் நீங்கள் அவருக்கு வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்தாகணும். அப்புறம் இன்னொன்று வேற அவர் சொல்லிட்டாரு, நான் பேசாத ஒரு விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் செய்து சில விஷயங்களை சேர்த்துள்ளனர். அப்படி யாரும் செய்யலை. இது லைவ்ல போன விஷயம். அவர் பேசாத ஒரு விஷயத்தை யாரும் சேர்க்கல. அவர் பேசிக்கொண்டிருந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் பேசியதையும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்கு தான் பதில் சொல்றீங்க. நீங்க ஒன்று சொல்றீங்க, கூட்டம் ஒன்று சொல்லுது. நீங்க கூட்டம் சொன்னதுக்கு ஒரு சின்ன கேப் விட்டு, கோல்டன் சைலன்ஸ், அது ஒரு கேப் விட்டுட்டு இல்லை அப்படின்னு நீங்க ஒன்று சொல்லும் பொழுது அது வேறு அர்த்தம், வேறு பரிமாணம் பெறுகிறது. இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அதனால சொல்லிட்டாரு, சில தலைவர்கள் நான் பேசியதை பார்க்காமல் ஆராயாமல் நான் தவறாக பேசியதாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாஸ், சில தலைவர்கள் மட்டுமில்லை, பத்திரிகை உலகைச் சேர்ந்த பலரும் இதுதான் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தவிர உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதற்கு வேறு சில பொழிப்புரைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் நாங்கள் காலாகாலமும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அப்போ எங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? சரிங்க, நீங்கள்லாம் வரிசையாக வந்து வண்டியில் ஏறுங்க, உங்களையும் இவரோட சேர்த்து கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதா? சிரிப்பாக தான் வருது. இவ்வளவு நாள் நான் கெட்ட பேச்சு பேசினேன் அல்லது அசிங்கமாக பேசினேன், அப்போ என்னை அரெஸ்ட் பண்ணலை, இன்றைக்கி மட்டும் கெட்ட பேச்சு பேசினா அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம் இது அப்படின்னு நீங்கள் கேட்டால், நல்ல அருமையாக நல்லா பேசுகிறீங்க ஐயா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பட் எனிவே இந்த கேஸ் வந்து ஒரு நிற்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி, 0. அதுதான் நடக்க போகுது. இப்பொழுதைக்கு வந்து விஜய் அரசு ஒரே ஒரு விஷயத்தை செய்து காட்டியிருக்கிறது. நீங்கள் எங்களை பொறுத்தவரை ஒரு வரம்பு மீறினால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். சட்டத்தின் முழு பலத்தை பிரயோகித்து அது நீங்கள் யார் என்றும் பார்க்காமல் நாங்கள் நடந்து கொள்வோம் அப்படிங்கிறத அவங்க காண்பித்திருக்கிறார்கள். மார்க்கண்டேயன் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கைதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்பொழுது உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய கைதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்திலையும் நம்ம அந்த பேட்டர்னை பார்க்குறோம். யார் என்று கவலைப்படாமல் அவதூறு அல்லது அதற்கு நெருக்கமானது அப்படின்னா விஜயுடைய அரசு டிசிசிவாக முடிவெடுக்குது. இதற்கு முன்னால் அதிமுக அந்த மாதிரியான ஒரு நிலையை எடுத்தது இல்லை. அதனால் இவர்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வார்கள் திமுகன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.